வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகித சமம்ங்கிற டாபிக் பார்க்க போறோம். ஸோ இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ங்கிற டாபிக் ரொம்பவே ஈஸியான மற்றும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன்னா நீங்க இந்த ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ், ஓகேங்களா, ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ் ஆகட்டும், அண்ட் தென் பார்ட்னர்ஷிப், ஓகேங்களா, நெக்ஸ்ட் மிக்சஸ் அண்ட் அலிகேஷன், ஓகேங்களா. இந்த டாபிக் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும், ரேஷியோ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா. ரிமைனிங் டாபிக்ஸ் கூட டைம் அண்ட் ஒர்க் ஆகட்டும், டைம் அண்ட் ஒர்க் அண்ட் தென் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஓகேங்களா, பிளஸ் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இந்த டாபிக்லயுமே உங்களுக்கு ரேஷியோ பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ங்கிற டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஓகேங்களா, அண்ட் தென் பேங்கிங் அண்ட் ரயில்வே, ஓகேங்களா. ஸோ நீங்க எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எது ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸுமே பேஸ் பண்ணி அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் இருக்க போகுது. ஓகேங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன பண்ண போறோம், ரேஷியோனா என்ன, ரெண்டு ரேஷியோ எப்படி கம்பைன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல எப்படி தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டாபிக்கோட, ஓகேங்களா, ரிமைனிங் எல்லாத்தோட கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா. கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்குரிய சம்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு ரேஷியோல இருக்கக்கூடிய எல்லா மாடல் சம்ஸுமே அதுக்குரிய கான்செப்ட் பிளஸ் அதுக்கான சம்ஸ், ஓகேங்களா, எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இப்போ ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ரேஷியோ, ஓகேங்களா, ரேஷியோ அப்படின்னா டூ குவான்டிட்டிஸை கம்பேர் பண்றது. ஓகேங்களா. comparing two quantities, ஸோ நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம், யூசிங் ரேஷியோ. அதாவது இப்போ ஏ அண்ட் பி இருக்காங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஏங்கிற சேலரி பிங்கிற சேலரி விட 2 மடங்கா இருக்கு. ஓகேங்களா. ஏங்கிற சேலரி வந்து பிங்கிற சேலரி வந்து 2 மடங்கா இருக்கு அப்படின்னா 1:2 ரேஷியோ. ஏங்கிறவங்க 1 மடங்கு சேலரி வாங்கினா பிங்கிறவங்க 2 மடங்கா வாங்குறாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சேலரியும் சொல்லலாம், ஏஜ் சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு அமௌண்ட் வந்து ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஏ வந்து 1 மடங்குனா பி வந்து 3 மடங்கா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பாரிசனுக்கு தான் நம்ம இந்த ரேஷியோ வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த ரேஷியோ, இப்போ ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ 24 and 36 அப்படின்னு 2 நம்பர் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை எப்படி ரேஷியோவா மாத்துறது, ஓகேங்களா, இந்த நம்பர்ஸ் இல்லைன்னா ஏஜ், ஒரு பிசினஸ் அமௌண்ட் பண்ற, ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ஸ், இதெல்லாம் எப்படி ரேஷியோவா மாத்தணும்னா, இந்த நம்பர்ஸ் 2 நம்பரும் காமனா எந்த நம்பரால டிவைட் ஆகும் பாருங்க. இது எதால டிவைட் ஆகும், 12. ஸோ 12ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா 24 என்னன்னு வரும், 2ன்னு வருமா, 36 3. ஓகேங்களா. இப்ப 2 and 3ங்கும் போது இந்த நம்பர் வேற ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் ஆகுமான்னு பாருங்க. எந்த நம்பராலும் டிவைட் ஆகாது. ஓகேங்களா. சோ அந்த மாதிரி எவ்வளவு டிவைட் பண்ண முடியுமோ அவ்வளவு டிவைட் பண்ண விட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான் ரேஷியோ. இந்த 2:3 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து 2:3ங்கிற இந்த நம்பர்ஸ் என்னவா இருக்கும்னா கோப்ரைமா இருக்கும். கோப்ரைம்னா எக்ஸப்ட் 1 நோ காமன் டிவைசர், எதுக்கு 1 தவிர வேற எந்த ஒரு காமன் டிவைசரும் இருக்காது. ஓகேங்களா. சோ இப்போ நம்பர் இருக்கு. ஓகேங்களா. இத ரேஷியோவா சேஞ்ச் பண்ணணும்னா
டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டிவைட் பண்றோம் இல்லைங்களா, இந்த 12ஆல டிவைட் பண்றோம் இல்லைங்களா, அந்த 12 என்னன்னு சொல்லுவோம்னா ஹெச்சிஎஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் டாபிக்ல நம்ம வந்து டீட்டெயிலாவே பார்ப்போம். இது வந்து இந்த 12ஆல டிவைட் பண்ணுவோம். இப்ப எந்த ஒரு ரேஷியோவும் எகைன் நம்பரால மாத்தணும்னா நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு நம்பரை டிவைட் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும்? ரேஷியோ கிடைக்கும். அதே ரேஷியோவை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அந்த மல்டிபிள் பண்ற நம்பரோட நேம் வந்து ஹெச்சிஎஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு ரேஷியோவை எப்படி கம்பைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஏ இஸ்டு பின்னு ஒரு ரேஷியோ இருக்கு, பி இஸ்டு சின்னு ஒரு ரேஷியோ இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு ரேஷியோவும் எப்படி கம்பைன் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பி இருந்தா நெக்ஸ்ட் இங்க பி எழுதிக்கோங்க. இங்க பி இருக்கா, இங்க பி எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஏ இஸ்டு பி இஸ்டு சி. ஓகேங்களா? இந்த ரேஷியோ என்னவா இருக்குன்னா, இப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணுங்க. ஏ இன்டு பி ரேஷியோ பி இன்டு பி ரேஷியோ பி இன்டு இதுதான் உங்களுக்கு ஏ இன்டு பி இன்டு சிக்கான ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். First question, A is to B equal to 5 is to 9. B is to C equal to 4 is to 7. ஓகேங்களா? Find A is to B is to C. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றோம்? A is to Bங்கிறது ஒரு ரேஷியோ, B is to Cங்கிறது ஒரு ரேஷியோ. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறோம். ஸோ எப்படி எழுதலாம்? A is to B. இங்க ஏங்கிறது என்னது? 5, Bங்கிறது 9. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பி இன்டு சி. இங்க வந்து சி எழுதிட்டீங்களா? இங்க ஜி இருக்கு, பிக்கு நிறைய என்ன வருது? 4 இன்டு சிங்கிறது என்னது? 7. ஓகேங்களா? எழுதிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க 9 இருக்கா, இங்க 9, இங்க 4 இருக்கா, இங்க 4 எழுதிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ 5 இன்டு 4 எவ்வளோ? 20 ஈஸ்ட் 9 இன்டு 4 36 ஈஸ்ட் 9 இன்டு 7 63. சரிங்களா? சோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? ஏ ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுங்களா? சோ ஏ ஆப்ஷன்ல ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? If A is to B equal to 2 is to 3 and B is to C equal to 4 is to 5, then C is to A is equal to என்ன அப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா? சோ A is to B என்னன்னு சொல்லிருக்காங்க? 2 is to 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் B is to C. C என்ன சொல்லிருக்காங்க? 4 is to 5. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 3 இருக்குங்க இல்லையா? சோ இங்க பிளாங்கா இருக்க பிளேஸ்ல இந்த 3, இந்த 4 வந்து இங்க 4 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 into 4 எவ்வளோ? 8 ஈஸ்ட் 3 into 4 12 ஈஸ்ட் 3 into 5 15. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எதனுடைய ரேஷியோ? A is to B is to C ஓட ரேஷியோ. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? C is to A. அப்போ Cங்கிறது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? 15 ஈஸ்ட் A என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? 8. A வந்து 8. அப்போ C is to A ஓட ரேஷியோ உங்களுக்கு என்ன வருது? 15 ஈஸ்ட் 8. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Third one, if A is to B equal to 7 is to 3, B is to C equal to 3 is to 5, C is to D equal to 15 is to 17. Then find A is to B is to C is to D. என்ன find out பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ எழுதிக்கோங்க. A is to B
ஓகேங்களா? என்ன வரும்? 7:3. நெக்ஸ்ட் B:C. என்ன கொடுத்துருக்காங்க? 3:5. நெக்ஸ்ட் C:D. என்னன்னு கொடுத்துருக்காங்க? C வந்து 15, இங்க 17 கொடுத்துருக்காங்களா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த பிளாங்கா உள்ள பிளேஸ்லாம் இங்க 3 இருந்தா இங்க 3, 3, 5 இங்க 5. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 3. சோ அதே நம்பர் 3. இங்க என்ன இருக்கு? 15 இருக்கா? 15, 15. இப்ப எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 3 ரோஸையுமே மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? 3 ரோஸும் மல்டிபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? காமனா டிவைட் ஆகிற நம்பரா இல்லையா? டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? ரேஷியோனா என்னது? அதுக்கு நடுவுல எந்த ஒரு காமன் டிவைசருமே இருக்கக்கூடாது. அப்போ இந்த டைப் கொஸ்டினுக்கு என்ன பண்றீங்கன்னா, நீங்க மல்டிபிள் பண்றதுக்கு பதிலா எதெல்லாம் டிவைட் ஆகுமோ அதெல்லாம் டிவைட் பண்ணிடுங்க. ரிமைனிங் நம்பர்ஸை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது? 7 × 3 × 15. இதை மல்டிபிள் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணுவோம்? 3 × 3 × 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 × 5 × 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 3 × 15. ஓகே, 3 × 3 × 17. ஓகேங்களா? நெக்ஸ்ட் காமனா டிவைட் ஆகுறது எல்லாமே என்ன பண்ணிடணும்? டிவைட் பண்ணிடணுமா? ஓகே, உங்களுக்கு இங்க என்ன நம்பர் இருக்கு? இது 7:3, 3:5னா இந்த 5 தான் இங்க வரணும். ஓகேங்களா? இங்க 5. இப்ப காமனா என்ன நம்பர்ல டிவைட் பண்ணலாம்? 15ஆல டிவைட் பண்ணலாமா? 15, 15, 15. இங்க 3 × 5, 15 கேன்சல் ஆயிடுச்சா? ரிமைனிங் என்ன இருக்கு? 7 × 3 மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 21. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 × 3 9. நெக்ஸ்ட் 3 × 5 15. நெக்ஸ்ட் இங்க என்ன வருது? 17. சோ இது எதனுடைய ரேஷியோ? இங்க என்ன நம்பருக்கு? A:B:C:D யோட ரேஷியோ தான் 21:9:15:17. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம், 4th ஒன். ஓகேங்களா? சோ நீங்க இதே மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா சோ எவ்வளவு ரேஷியோஸ் இருந்தாலும் நம்ம கம்பைன் பண்ண முடியும். இப்ப பாருங்க, A:B = 1:2, B:C வந்து 3:4, C:D 6:9, D:E எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12:16. சோ எவ்வளவு வேரியபிள் இருந்தாலும் நம்மளால கம்பைன் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ A:B இவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1:2. நெக்ஸ்ட் இங்க C வந்தா B க்கு நேரா இங்க B என்ன கொடுத்திருக்காங்க? 3, 3:4. நெக்ஸ்ட் C எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6. சோ இங்க 6, இங்க 9. இது D. நெக்ஸ்ட் D:E எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12:16. ஓகேங்களா? எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்க 2 இருக்கு. அப்போ இந்த லைன் ஃபுல்லா 2 ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? இங்க 3 இருந்தா இதுக்கு முன்னால 3. இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. அதுக்கு அடுத்தது ஃபுல்லா 4ன்னு ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? இங்க 6 இருக்கு. சோ இங்க 6. ஓகேவா? இங்க 9 இருந்தா இங்க நெக்ஸ்ட் 9 ஃபில் பண்ணிடுங்க. இங்க 12 இருக்கா? இங்க 12 ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த 4 ரோஸையுமே என்ன பண்ணும்? மல்டிபிள் பண்ண போறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? காமனா டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடணும்? காமனா டிவைட் பண்ணிட்டு ஃபைனலா தான் நம்ம வந்து ரேஷியோஸ் எழுதுவோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பண்றதுக்கு முன்னாடி டிவைட் பண்ணலாமா? அப்போ இந்த லைன் ரோ எழுதி இருக்கிறீங்களா? இதுலயே இதெல்லாம் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சோ எல்லா ரோலையுமே என்ன இருக்கு? 2ஆல டிவைட் ஆகுமா? எல்லா ரோவுமே 2ஆல டிவைட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 3 டிவைட் ஆகுதா? அண்ட் தென் 4 டிவைட் ஆகுது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த 3 டிவைட் பண்ணிடுங்க. 3 டிவைட் பண்ணிடுங்க. சோ எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் ஆகுதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடுங்க. எல்லா ரோவுக்குமே காமனா டிவைட் பண்ணிடுங்க. ஓகேவா? 3 டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 4ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 4ம் டிவைட் ஆயிடுது. சோ இந்த 4மே எல்லா ரோவுமே 3 ரோஸ்
எல்லா காலமுக்குமே டிவைட் பண்ணும். ஓகேங்களா? இதுக்கு ஓகேவா? சோ வேற என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க இங்க என்ன இருக்கு, 3 into 3 மட்டும்தான் இருக்கு, 9 இருக்கு. இங்க 6 into 3 18 இருக்கு. இங்க 12 into 2 24 இருக்கு. இங்க 36 அகைன் இங்க வந்து 3:6 into 16 இருக்கு. ஓகேவா? எகைன் பாருங்க என்ன நம்பரால டிவைட் ஆகும்னு, 3 ஆல டிவைட் ஆகுமா? சோ 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3 6 இங்க என்ன வருது 8 இங்க என்ன வரும் 12 இங்க 16. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க, எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமனா டிவைசரால டிவைட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அதுக்கு பதிலா இங்க எழுதியிருக்கிற இடத்துல நீங்க டிவைட் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ என்ன ஆன்சர் வருது, 3:6:8:12:16. டி ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஓகேங்களா, சோ இந்த மாதிரி மல்டிபிள் பண்றதுக்கு பதிலா இப்ப A:B என்ன இருக்கு உங்களுக்கு, A:B 1:2 இருக்கு. Bங்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு. ஆனா Bக்கு இங்க என்ன இருக்கு, 3 இருக்கு. ஓகேங்களா? 2க்கும் 3க்குமான எல்சிஎம். ஓகேங்களா? ஓகேங்களா? தமிழ்ல சொன்னா மீசிமான்னு சொல்லுவாங்க, மீச்சிறு பொது வகுத்தி. ஓகேங்களா? எல்சிஎம் என்னன்னு பாருங்க, 6. அப்போ இங்க வந்து B வந்து 6 வரணும். அப்ப இது எப்படி மல்டிபிள் பண்ணலாம், இங்க 2 ஆல்ரெடி இருக்கு, 6 வரணும்னா 3 ஆல மல்டிபிள் பண்ணலாமா? சோ இந்த ரெண்டு நம்பரையுமே 3 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப A வந்து 3 வரும், B வந்து 6 வரும். ஓகேங்களா? இங்க ஆல்ரெடி BCக்கு இங்க B என்னன்னு வரணும், 6 வரணும். அப்பதான் ரெண்டையும் கம்பைன் பண்ண முடியும். இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, 3 இருக்கு. 6 வரணும்னா என்ன பண்ணும், இன்டு 2 மல்டிபிள் பை 2 பண்ணும். 2 ஆல B and C 3 and 4 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா இங்க 6 வந்துரும். 4 into 2 8. ஓகே, நெக்ஸ்ட் இதோட எதை கம்பைன் பண்ணும், C is to D. இப்போ இங்க C என்ன இருக்கு, 6 இருக்கு. பட் இங்க C என்ன இருக்கு, 8 இருக்கு. ஓகேங்களா? 6க்கும் 8க்குமான காமனான நம்பர், அதாவது எல்சிஎம் என்ன வரும், 24 வருமா? அப்ப 24 வரணும்னா இந்த நம்பரை இதை ஃபுல்லா எதால மல்டிபிள் பண்ணும், 8 எதால மல்டிபிள் பண்ணா 24 வரும், இன்டு 3. 3 ஆல மல்டிபிள் பண்ணுங்க, 9 18 24. ஓகேங்களா? இது பண்ணிட்டோம். இங்க 6 இருக்கு, 6 எதால மல்டிபிள் பண்ணா 24 வரும், 4 ஆல மல்டிபிள் பண்ணா வருமா? சோ 6 into 4 24. நெக்ஸ்ட் 9 into 4 என்ன வரும், 36. இப்ப எதுக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம், A:B:C:D வரைக்கும் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் D:E. D எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 12 நீங்க கொடுத்திருக்காங்க. பட் இங்க என்ன இருக்கு, 36. 12க்கும் 36க்கும் எல்சிஎம் என்ன வரும், 36. அப்போ இது என்ன பண்ணும், இன்ட்டு 3 ஆல 12 3 ஆல மல்டிபிள் பண்ணா 36 வருமா? அப்போ நெக்ஸ்ட் 16 3 ஆல மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 48 வரும். இது வந்து E. சோ நீங்க இந்த மாதிரி கூட கம்பைன் பண்ணலாம். இப்போ இது இந்த நம்பர்ஸ் எதால டிவைட் ஆகும், 3 ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் பண்ணீங்கன்னா 3:6:8:12:16. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க இந்த மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, 5th one. If A is to B equal வந்து என்ன சொல்லியிருக்காங்க, A is to B 3:5. நெக்ஸ்ட் B is to C இது 7:8. C is to D என்ன சொல்லியிருக்காங்க, C வந்து 2 இங்க 3. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இங்க 5 இருந்தா இந்த ரிமைனிங் பிளாங்க் ஃபுல்லா 5 ஃபில் பண்ணிடணும். இங்க 8 இருந்தா இங்க 8, இங்க 7 இருந்தா இங்க 7, இங்க 2 இருக்கிறதுனால இங்க 2 ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இது 3 ரோவையும் மல்டிபிள் பண்ணிட்டு
காமனா இருக்க நம்பர்லாம் டிவைட் பண்ணிட்டு தான் ஃபைனலா வரக்கூடியதுதான் ரேஷியோ. ஏன்னா அந்த ரேஷியோ எழுதியிருக்கிறது வந்து எகெயின் வந்து காமனா எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாத மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப இதுல என்ன நம்பர் காமனா இருக்கு டிவைட் பண்ற மாதிரி? 2 இருக்கா? 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 4 வந்துடும். ஓகேங்களா? 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ரிமைனிங் வேற எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேங்களா? 3 into 7 21, 5 is to 7 35, 5 is to 8 40, 5 is to 4 20. ஓகே, நெக்ஸ்ட் எகெயின் ஏதாவது நம்பரால டிவைட் ஆகுதான்னு பாருங்க. எதுவும் காமனான டிவைசர் இல்லை. ஓகேங்களா? நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 2a is to 3d கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஏங்கிற ரேஷியோ என்னது? 21. ஓகேங்களா? 2a அப்படின்னா 2 into 21. நெக்ஸ்ட் 3d அப்படிங்கும் போது என்ன வரும்? 3 into ஓகே, இங்க 5 into 4 வந்து 20 into 3 என்ன வரும்? 60 வரும். ஓகேங்களா? இங்க 60 வரும். into நெக்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க. இங்க 3 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும்? 7 வருமா? இங்க 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும்? 13 வருமா? சோ நமக்கு என்ன ரேஷியோ வருது? 7:30. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் ஃபர்தரா 7:30 எந்த ஒரு காமன் நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? சோ இந்த அளவுக்கு டிவைட் பண்ணிட்டு வரணும். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 6th one. If the ratio of first to the second number is 2:7. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்குமான ரேஷியோ 2:7. ஓகேங்களா? அண்ட் தட் ஆஃப் செகண்ட் டு த தேர்ட் நம்பர், செகண்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்குமான ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? 5:8. ஓகேங்களா? then the ratio of the first number to the third number, first நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்குமான ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இங்க 7 இருந்தா இங்க 7 ஃபில் பண்ணிடுவோம். இங்க இருக்க 5வே இங்க ஃபில் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் காமனா ஏதாவது டிவைட் ஆகுதான்னு பாருங்க. எதுவும் நம்பர்ஸும் டிவைட் ஆகாது. சோ நெக்ஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்க. இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 into 5 10, 7 into 5 35, 7 into 8 56. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்குமான ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வருது? ரேஷியோ 10 வருதா? 10 இஸ் தேர்ட் நம்பர் என்ன வருது? 56. ஸோ இது எகைன் ஏதாவது நம்பரால டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 2ஆல டிவைட் ஆகும். டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 5 இஸ் இது 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 28. ஸோ 5:28. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோல என்ன பார்த்தோம்? ரெண்டு ரேஷியோஸ், அதாவது A:B, B:C ஆர் C:D இந்த மாதிரி ரேஷியோஸ் கொடுத்துருந்தா அது எப்படி கொட்டுக்கா கம்பைன் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணுங்க. அதாவது A:B = 2:3, B:C = 6:7, C:D = 4:3. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரேஷியோஸை கம்பைன் பண்ணா A:B:C:D = என்ன அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.